ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அரேஸ் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுறப்போ ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே நீங்களும் குயிக்காக பார்த்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அரேஸை பார்த்திங்கன்னா எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கோட டாபிக். அரேஸை சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இனிஷியலைஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாகவும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரே சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா போன வீடியோவில் அரேஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்கள் அரேஸை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு வேல்யூஸை நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணுறதும் தனியாக பண்ணிக்கலாம். அதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது. இல்லைனா நீங்கள் ஒரே நேரத்தில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் அரேயை டிக்ளேரும் பண்ணிக்கலாம், இனிஷியலைஸும் பண்ணிக்கலாம். அதுதான் பார்த்திங்கன்னா நான் இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸில் காமிச்சிருக்கேன். அரே டிக்ளரேஷனில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா இதே தான், டபுள், பேலன்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் அரே சைஸ் நான் கொடுத்து இங்கே செமிகோலன் வச்சு டெர்மினேட் பண்ணியிருப்பேன். அதுதான் பார்த்திங்கன்னா அரே டிக்ளரேஷன். இந்த மாதிரி நான் கம்பைலர்கிட்ட சொல்கிறேன், பேலன்ஸ் அப்படிங்கிற அரே நேமை என் ப்ரோக்ராமில் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதோட டேட்டா டைப் டபுள், அதில் 5 எலமெண்ட்ஸ் இருக்க போகுது. நான் சொல்கிறது மட்டும்தான் டிக்ளரேஷன். இனிஷியலைசேஷன் அப்படிங்கிறது என்ன பண்ண போகுது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா செமிகோலன் போடாமல் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி போட்டு உள்ளே இங்கே என்ன நம்பர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே டேரெக்டாகவே நான் வேல்யூஸ் என்ட்ரு பண்ண போகிறேன். அதுதான் பார்த்திங்கன்னா இனிஷியலைசேஷன். ஸோ இப்படி பண்ணுறப்ப என்ன சொல்லுவோம் கம்பைலர் கிட்ட அப்படின்னா, பேலன்ஸ் அப்படிங்கிற அரே நேமில் நான் 5 எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுவும் டபுள் வேல்யூஸாக தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன். அது என்னென்ன வேல்யூஸ் அப்படிங்கிறத நம்ம அப்போவே பார்த்திங்கன்னா கம்பைல் டைம்லேயே சொல்லிடுறோம். ஃபஸ்ட் எலிமெண்ட் 1000, செகண்ட் எலிமெண்ட் 2.0, தேர்ட் எலிமெண்ட் 3.4, ஃபோர்த் எலிமெண்ட் 7.0, ஃபிஃப்த் எலிமெண்ட் 50.0ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கம்பைல் டைம் அப்போவே இந்த அரேஸில் இந்த வேல்யூஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறோம். ஸோ இதான் பார்த்திங்கன்னா அரேஸை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு மெத்தட். இதில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சில நேரத்தில் நம்ம தப்பாக கூட மிஸ்டேக்காக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம உள்ளே இந்த கேர்லி பிரேசஸ் இருக்கு இல்லையா, அந்த கேர்லி பிரேசஸ் போடுறதுக்கு மறக்கலாம். அதை மறக்காமல் போட்டுக்கணும். இனிஷியலைசேஷன் பண்ணுறப்ப இந்த கேர்லி பிரேசஸில் கொடுக்கக்கூடிய அந்த எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அரே சைஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இங்கே 5ன்னு கொடுத்துட்டு இங்கே உள்ளே பார்த்திங்கன்னா 6 எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்போம், பை மிஸ்டேக்காக கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால எரர் வரும். ஸோ அதனால் நீங்கள் அரே சைஸ் இங்கே நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ 5 அப்படின்னா 5 எலமெண்ட்ஸ் மட்டும் தான் உள்ளே கொடுக்க முடியும். அதுக்கு மேலே கொடுத்தா அரே சைஸை எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எரர் வரும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி கொடுக்காமல் பார்த்துக்கோங்க. இங்கே அரே சைஸ் என்னவோ அத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும் கொடுங்க. அது ஒரு மெயின் பாயிண்ட். நெக்ஸ்ட், நீங்கள் அரே இனிஷியலைசேஷன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே இந்த இடத்துல வேல்யூஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல அரே சைஸை மென்ஷன் பண்ண தேவையில்லை. அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் 2ல் நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அரே சைஸை பார்த்தீங்கன்னா ஒமிட் பண்ணிக்க முடியும். எப்போ அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீ இந்த இடத்துல அரே சைஸ் கொடுக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி கோடு இந்த லைன் எழுதியிருக்கப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு அரே உங்களுக்கு க்ரியேட் பண்ணும் மெமரியில். அதோட வேல்யூஸ் எல்லாமே டபுள் வேல்யூஸ் தான் ஹோல்டு பண்ண போகுது. ஆனால் எத்தனை எலமெண்ட்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணலைன்னா கூட அது என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கும். ஸோ 1000, 2, 3.4, 7, 50 அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எத்தனை கவுண்ட் பண்ணும். 5 எலமெண்ட்ஸ் இருக்கா? ஸோ இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை எலமெண்ட்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா மெமரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் பண்ணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அரே சைஸ் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் அந்த மாதிரி கேஸஸில் என்ன பண்ணிக்கலாம்னா உள்ளே எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அரே சைஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கேஸஸில் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அரே இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸும் பண்ணிட்டீங்க. சப்போஸ் எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன பண்ணணும்னா ப்ரோக்ராமில் நான் ஒரு அரேயில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அரே நேம் கொடுத்து அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்கன்னா எந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதோட இண்டெக்ஸை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரேஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அரேஸ் வீடியோ பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதில் அரே இண்டெக்ஸுங்கிறது என்ன அப்படின்னு. இப்போ இந்த பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு அரே இருக்கா, இதில் 5 எலமெண்ட்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் எதை பாயிண்ட் பண்ணுதோ அது பார்த்தீங்கன்னா 0th இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1. ஸோ அரே இண்டெக்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 0
0லேருந்து ஸ்டார்ட் ஆகி n-1 அதாவது அரே சைஸ் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது -1 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் 5 எலமெண்ட்ஸ் இருக்கா. ஸோ எப்படி அரே சைஸ் வந்து போகும், இண்டெக்ஸ் வந்து போகும்னா இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4 அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரே இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்குமே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் அந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸை தான் மென்ஷன் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து பேலன்ஸ் அப்படிங்கிறது அரே நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே எனக்கு எந்த எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணணுமோ அதோட இண்டெக்ஸ் போடுறேன். இது வந்து 3 அப்படின்னா எதை குறிக்கும்னா இது 0th இண்டெக்ஸ், இது ஃபஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ், இது வந்து தேர்ட் இண்டெக்ஸ். ஸோ தேர்ட் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுது. ஸோ என்ன பண்ணால் இந்த 7.0 அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு பதிலாக நான் அந்த இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா 80.0 அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு நீங்கள் அரே வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் வந்து ஃபர்தராக கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அரேயோட பர்டிகுலர் வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். எப்படின்னா அந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறது மூலிமா. ஸோ அந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சிட்டா போதும். ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வந்து எந்த எலமெண்ட்டை வேணாலும் நீங்கள் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதான் வந்து நான் இப்போ சொன்னேன் இல்லையா ஒரு நோட். எல்லா அரேஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதோட ஸ்டார்டிங் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0ல் இருக்கும். எண்டிங் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரே சைஸ் -1. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நோட் அப்படிங்கிற பாயிண்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அரேஸ் இனிஷியலைஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷனோட கொஞ்சம் ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான். டிக்ளரேஷன் உங்களுக்கு புரிஞ்சாலே இனிஷியலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி அரேஸை இனிஷியலைஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அரே எலமெண்ட்ஸை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.